இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் ஊரான ஏர்வாடியுடைய பேச்சு வழக்கு, அதாவது ஸ்லாங், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருநெல்வேலி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் அல்வாவும் நெல்லை தமிழும் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா தமிழ் பிறந்த மண்ணே எங்கள் திருநெல்வேலி தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும், ஒவ்வொரு ஊர்களுக்குமே ஒரு ஸ்லாங் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் தமிழ் அப்படின்னா அது ஒரு விதமாக இருக்கும், மதுரை தமிழ் அப்படின்னா அது ஒரு விதமாக இருக்கும், சென்னை தமிழ் அப்படின்னா அது ஒரு விதமாக இருக்கும். ஆனால் எங்கள் நெல்லை தமிழ் அப்படின்னாலே கேட்டாலே சும்மா அதிரும் இல்லை, என்னல அப்படின்னாலே அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் இவன் திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, எங்கள் திருநெல்வேலி மக்கள் வந்து ரொம்பவே ஒரு பாசக்கார மக்களுங்க. திருநெல்வேலி மக்கள் எவ்வளோ பாசக்கார மக்களுங்கிறதுக்கு நான் இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். சமீபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு சென்னைக்கு போயிருந்தோம். அப்போ சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. குட்டி பிள்ளைங்க வேறு இருக்காங்க, என்னடா செய்ய, நடு வழியில் வந்து கார் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஜென்ட்ஸ் எல்லாமே காரை விட்டு கீழே இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து எங்களுக்கு அவராகவே எங்களை தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. மாஞ்சு அவர் வந்து வண்டியை வந்து தள்ளி விடுறதும், அப்புறமா வந்து அவரே போய் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் முடிஞ்சிடுச்சா என்னன்னு பார்த்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றி என்னெல்லாமோ அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியில் ஒரு வழியாக காரை வந்து ஓட வச்சுட்டு தான் அவர் வந்து நிமிந்தார். இப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி அவர் காரை ஓட வச்சுட்டார். அப்புறம் லாஸ்ட்டு அவருக்கு வந்து நன்றி சொல்லும்போது சொன்னார், நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சை வச்சு நீங்கள் திருநெல்வேலிக்காரங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கும் திருநெல்வேலி தான், என் பேர் ராஜா, நம்பூர்காரங்க வந்து கஷ்டப்படுறாங்களேன்னு தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னாருங்க. அங்கே நிற்கிறாங்க திருநெல்வேலிக்காரன், இனம் தாண்டி மதம் தாண்டி ஒரு மொழி, ஒரு பாஷையில் வந்து ஒரு ஹெல்ப் கிடச்சிது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ சமீபத்தில் வெளியான மாரி செல்வராஜ் சாரோட பைசன் படத்தை பற்றி சொல்லும்போது கூட சொன்னாங்க, திருநெல்வேலி பாஷைனாலும் அது சமூகம் வேறுபடும் அப்படின்னாங்க. அது என்ன தான் இருந்தாலுமே ஒட்டு மொத்தமாக பார்த்தா எங்கள் திருநெல்வேலி பாஷையை வந்து அவங்க பேசுகிறத வச்சே வந்து நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவங்க சொல்கிறதுமே உண்மை தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும், ஒவ்வொரு வட்டாரத்துக்கும், ஒவ்வொரு தெருவுமே வந்து கண்டிப்பாக அந்த பாஷைங்கிறது வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதை ஒத்துக்குள்ள தான் வேணும். எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தெரு கூட அந்த பாஷை வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது. இப்போ எங்கள் ஊர் ஏர்வே ஸ்லாங் பற்றி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் ஏர்வாடியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, எங்களுடைய அந்த ஸ்லாங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை புதுசாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா உடனே அவங்கள பார்த்தோன்னே சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. சுகமாக இருக்கீங்களா, அதான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா, அதான் சுகமாக இருக்கீங்களா, அது சுத்தமான தமிழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தூரமாக அப்படின்னு கேட்பாங்க, தூரமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமா காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பசியாரா அப்படின்னு தான் சொல்லுவோம், பசியாரியாச்சா அப்படின்னு தான் கேட்போம். இன்னுமே அந்த பேச்சு வழக்கு இருக்க தான் செய்யுது. காலையில் உங்கள் வீட்டில் என்ன பசியாரா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி மதியானம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு வந்து சோறு உண்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறமா அந்த தொட்டுக்கடை அதுக்கெலாம் வந்து கருளி, என்ன கருளி, உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன கருளி அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் குழம்புக்கு வந்து ஆணம் அப்படின்னு தான் சொல்லுவோம், கரியானம், மீனானம் அப்படின்னு சொல்லுவோம். ரசத்துக்கு வந்து புளியானம் அப்படின்னு சொல்லுவோம். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழை போல அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வாழா போலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதில் தான் நெருக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்யோன்யமாக உரிமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அது பிள்ளைங்க எதையாவது தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன காணாக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்பாவை வந்து வாப்பான்னு கூப்பிடுவோம், அண்ணனை வந்து காக்கான்னு கூப்பிடுவோம், அக்காவை தாத்தான்னு கூப்பிடுவோம், சித்தியை சாச்சின்னும், சித்தப்பாவை சின்னாப்பா அப்படின்னு கூப்பிடுவோம், அத்தையை வந்து மாமின்னு கூப்பிடுவோம், பாட்டி பார்த்திங்கன்னா அப்பாவுடைய அம்மாவை வாப்பும்மா அப்படின்னு கூப்பிடுவோம், அம்மாவுடைய அம்மா பாட்டியை வந்து கண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம், அண்ணனுடைய ஒய்ஃபை வந்து மச்சின்னு கூப்பிடுவோம், மாமி மகளையும் மச்சின்னு தான் கூப்பிடுவோம், தாத்தாவை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்.
அந்த காலத்தில் எங்கள் ஊரில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தட்டு தட்டாக அப்படி நீளமாக தான் கட்டியிருப்பாங்க. இப்போ மாதிரி பெட்ரூம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாலை வந்து தெரு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஹால் பெரிய ஹாலை வந்து தார்சா அல்லது கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ரூமை வந்து தோட்டத்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பங்கரைக்கு அடுப்படி அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் வந்து இப்போ மீன் கடை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதை சம்பை கடை அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலே மீன் விற்கிறதுக்கு வாசலில் மீன் கொண்டு வருவாங்க. அப்போ மீன் விற்கிறவங்க கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பச்சை பச்சை அப்படின்னு தான் வந்து மீன் விற்பாங்க. மீனை வந்து அவங்களும் பச்சைன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்த பார்த்து சம்பக்கடை மாதிரி என்ன ஹூஹுன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சொந்தக்காரங்களை வந்து தாய் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஹூத்துன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து மொட்டை மாடியை வந்து தட்டை ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியை மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வெள்ளனை போயிட்டு வெள்ளனை வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேரத்தோடு போயிட்டு நேரத்தோடு வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கவனமாக போ அப்படிங்கிறதுக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பைய போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் அந்தி சாயிற நேரத்தில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த கருக்கல் நேரத்தில் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமா வந்து வேடிக்கை பார்த்துட்டே போனோம் அப்படின்னா அங்கே என்ன பராக் பார்த்துக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு வேலையாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஜாலியாக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அங்கே இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கன்னு இருக்கான்னு பாருங்கள், இங்கன்னு இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே அவங்கள பற்றி தான் குறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே அவங்கள பற்றி தான் அவ்வளோதியாக சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ரொம்ப நேரமாக அங்கே என்ன நின்று பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு உருளாப்பட்ட நேரமாக அங்கே என்ன நின்று பேசிகிட்டு இருந்த அந்த மாதிரி கேட்பாங்க. உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலுக்கு வெடிப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பரவாயில்லையா, இப்போ காய்ச்சல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு காய்ச்சல் தேவையில்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. யார்கிட்டையாவது வம்பு இழுத்துட்டு வந்துடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு யார்கிட்டையாவது போய் பலா இழுத்துட்டு வந்து நிற்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திருடன்னா கள்ளன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாசலில் யாசகம் கேட்க வரவங்கள வந்து மிஸ்கின் மிஸ்ஸாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா கறிக்கடையை வந்து கசாப்பு கடையில் போய் கறி வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. லுங்கியை வந்து சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் பேக்கை வந்து பைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அந்த காலத்துலலாம் வந்து மதரசாவில் ஓதி கொடுக்குற ஒஸ்தாது இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து லெப்ப அப்படின்னு தான் சொல்லுவோம். எங்கள் ஊரில் அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு வந்து சொந்தக்காரங்க உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கல்யாண சாப்பாடுனாலே வீட்டுக்கு எடுப்பு சாப்பாடு தான் கொடுத்து விடுவோம். அதனால் அந்த கல்யாண சாப்பாடுக்கு பேர் எடுப்பு சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த யானத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யானம் கழுவிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கே ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அங்கே ஒரு ஜோலியாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பெரிய பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்கக்கிட்ட வந்து வம்பு இழுப்பாங்க. அதுக்கு வந்து கிளாவை இழுக்காத, சுணங்கிக்கிட்டே இருக்காத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பாடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து வீட்டை கொஞ்சம் பெருக்கு, தொடப்பம் எடுத்து வீட்டை கொஞ்சம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாரியில் எடுத்து கொஞ்சம் வீட்டை தூறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆண்கள் வந்து அவங்க வயசு ஒத்தவங்களை வந்து வாடே போடே அந்த மாதிரியும் கூப்பிடுவாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோன்னா வாழை போல அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வயசில் கூடின ஆட்களை வந்து அவாள் இவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவள்கிட்ட கேட்டேன், அவள் அப்படி சொன்னாங்க, அந்த மாதிரி தான் அந்த பேச்சு வழக்கு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் வாப்பம்மாலாம் யாரையாவது பேசுகிறதா இருந்தால் கூட அட வெள்ளைக்கோழி, அட நல்லா இருந்துருவ, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி தான் அவங்க யாரையும் பேசுகிறா இருந்தால் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் திட்டுறதா இருந்தால் கூட அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நம்ம அசர் பேங்கு சொல்லியாச்சு, லுஹர் பேங்கு சொல்லியாச்சு, மஹரிப் பேங்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்கிறோம் தானே. அந்த காலத்தில் இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசருக்கு அடித்தாச்சு, லுஹர் அடிச்சிடுச்சு, மஹரிப் கடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் நகரா தட்டி தான் வந்து தொழுகைக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ கரண்ட்டு கிடையாது, பாங்கு சொன்னாலுமே வெளியில் கேட்காது, ஸ்பீக்கர் கிடையாது. அதனால் அந்த நகரா சவுண்டை வச்சு தான் தொழுகைக்கு வந்து மக்கள் வந்து போவாங்க. அதனால் அந்த பேச்சு வழக்கு வந்து அசர் அடித்தாச்சு,
மஹ்ரிப் அடிச்சாச்சு, இஷா அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வழக்கு ரொம்ப வருஷ காலமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அந்த பேச்சு வழக்கெல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. அப்புறமான்னு சொல்கிறதுக்கு பொறவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா குளிருது அப்படின்னா விரைக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிருந்ததுன்னா தடுமம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நல்லா கெதியாக இருக்கீங்களா இப்போ அப்படின்னு கேட்பாங்க. மதரசாவை ஓதுற பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு களவடிச்சிட்டான், பள்ளிக்கூடத்துக்கு களவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கான்னு பாரு, இங்கே இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கன இருக்கான்னு பாரு, இங்கன இருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சிரிப்புக்கு வந்து சிரிப்பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கேயாவது நிறைய ஆட்கள் நின்றுட்டு சத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஒரே ஹூன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோணியை சாக்குன்னு சொல்லுவோம், கொட்டாங்கச்சியை சிரட்டைன்னு சொல்லுவோம், அப்புறம் சர்க்கரையை சீனின்னு சொல்லுவோம். நாங்கள் கேரளாவுடைய பார்டரில் இருக்கிறதுனால எங்களுடைய பேச்சு வழக்கில், எங்கள் ஊருடைய பேச்சு வழக்கில் மலையாள சாயலும் கொஞ்சம் உண்டு. பொதுவாகவே 3 மாதங்கள் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னெல்லாம் அப்படின்னா தமிழ் மாதம், ஆங்கில மாதம், அரபி மாதம். இந்த 3 மாதம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் ஊருக்குன்னே ஒரு ஸ்பெஷலான இன்னொரு மாதமும் எங்கள் ஊருக்குன்னு உண்டு. அது எப்படி அப்படின்னா, இப்போ அரபி மாதம் இருக்கு இல்லையா, அரபி மாதம் வந்து முஹர்ரம், சபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த அரபி மாதத்தை ஒவ்வொரு பொறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு தான் எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் வந்து முஹர்ரம் மாதம். நம்மளுக்கு வந்து முஹர்ரம் மாதம் தான் முதல் மாதம். அந்த முஹர்ரம் மாதத்தை படுவலை பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சபர் மாதத்தை தோப்பு பொறை. ஏன்னா அந்த தோப்பு பொறையில் தான் வந்து எல்லாருமே தோப்புக்கு போவோம். அதனால் அது தோப்பு பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மாதம் அதாவது ரபியுல் அவல் மாதத்தை வந்து மௌலுது பொறை, அப்படி இல்லைன்னா ரசுல்லா கந்திரி பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது மாதமான ரபியுல் ஆஹிரை வந்து பொட்டல் புதூர் கந்திரி பொறை, அப்படி இல்லைன்னா மொய்தீன் பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது மாதம் ஜமாத்துல் அவல் மாதம் வந்து மேலே பள்ளிவாசல் கந்திரி பொறை, அதாவது அப்போ தான் 2ஆம் தெரு பள்ளிவாசலில் வந்து கந்திரி வரும், அதனால் மேலே பள்ளிவாசல் கந்திரி பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது மாதத்தை வந்து ஜமாத்துல் ஆஹிர் மாதம், அதை வந்து நாகூர் கந்திரி பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. நாகூர் தர்காவில் அப்போ கந்திரி வர்றதுனால நாகூர் கந்திரி பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது மாதத்தை வந்து 3 மாத பொறை, தக்கால கந்திரி பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது மாதம் வந்து சாபான் மாதத்தை விளாத்து பொறை, அதாவது பராத் மாதம் அப்படிங்கிறதுனால பராத் இரவு வரக்கூடிய சபான் மாதத்தை வந்து விளாத்து பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளாத்து பொறை தான் ரொட்டிலாம் சொட்டு பாத்திகாலாம் ஓதுவாங்க. அந்த 8வது மாதம் விளாத்து பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 9வது மாதமான ரமலான் மாதத்தை நோன்பு பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோன்பு வைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால அதை நோன்பு பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 10வது மாதத்தை பெருநாள் பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஈது பெருநாள் வரக்கூடிய மாதங்கிறதுனால, நோன்பு பெருநாளுங்கிறதுனால அதை வந்து பெருநாள் பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது மாதம் துல்கதா வந்து எடையிட்ட பொறை, அதாவது ஹஜ்ஜு பெருநாளுக்கும் நோன்பு பெருநாளுக்கும் இடையில அந்த பொறை துல்கதா இருக்கிறதுனால அதை எடையிட்ட பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது மாதம் துல்ஹஜ்ஜு மாதத்தை ஹஜ்ஜு பொறை, அது வந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பொறை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஹஜ்ஜு பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எங்கள் ஊருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக இந்த மாதிரி மாதத்தை வந்து ஒரு மாதத்துக்கும் அவங்களாவே வந்து அந்தந்த பொறை கணக்கை சொல்லி இப்படி ஒவ்வொரு மாதத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நானுமே இது எங்கள் சின்ன கண்ணாட்டை கேட்டு தான் இந்த மாதங்களை ஃபுல்லாக அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டு தான் நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோக்காக வேண்டி அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அல்லாஹ் மஃபிர்லஹா, துவா செய்யுங்க நீங்களும் அவங்களுக்காக வேண்டி. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு அப்படிங்கிறதே இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு யாருக்குமே தெரியவும் செய்யாது, பேசினாலும் புரியவும் செய்யாது. அந்தளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ரொம்ப ஒரு உறவு முறைகளை கூப்பிட்றது கூட தாத்தா காக்கா அப்படின்னு எங்கள் ஊருக்கே உண்டான அந்த தொன்மையான வார்த்தைகள் கூட இப்போ மாறி போயிடுச்சு. காலங்கள் மாற மாற பேச்சு வழக்கு எல்லாமே வந்து மாறி போயிடுது. இன்னும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.